ரொம்ப தூரமாக இருப்பேன், பிரபு அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் ஒரு லைட்டாக, பிரபுனே கேட்காது, பூ அப்படின்னு தான் கேட்கும். எங்களுக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாரு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவர் ஃபோனில் எங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு, சைலண்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. எடுத்து இது என்னடா இது அப்படிம்பாரு. 1 மணி நேரம் தான் 2000 பேர் ஆர்பிட்டில் இருக்காங்க தமிழ் மக்கள். ஏதோ ஒரு கண்டத்தில் தான்டா இருக்கும், ஏன்டா எங்கிருந்து அவர் சொன்ன நம்ப மாட்டேங்க. நான் கியூவெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். எனக்கு பின்னாடி போங்க ஒரு ரீல் போட்டதுக்கப்புறம் ஏன்றானுங்க அந்த தமிழ் பசங்களை தாவே நான் தான், அந்த தாவானா நீங்கள். பொலிட்டிக்கல் விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியல, அப்பதான் தெரியுது ஓகே சம்திங் இஸ் ராங். ஜாலியாக அவர் கூட ஃபன் பண்ணது அதெல்லாம் மீறி அவர் அப்சர்வ் பண்ணேன். வெரி ப்ரொஃபஷனல். எனக்கு தெரியும் அவர் இஸ் கோயிங் டு கிவ் அ ஷுவர் ஷாட். இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் கூட சொன்னாங்க, என் கசின் சொன்னாங்க, புர்ரா அவரெல்லாம் வந்து நடிகர்ரா அவர் அப்படின்னு. வெயிட் பண்ணுறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. டெலிவிஷனில் ஒன்று பண்ணுறோம், சீரியல் ஒன்று பண்ணுறோம், பட் மூவிஸ் அப்படிங்கிறது ஃபார்மேட்டே வேறு. இப்போ நம்ம 2 சீன் ஓகே, ஒரு 4-5 சீன் தான் வரோம் படத்தில் அப்படின்னா, படத்தில் ஆனால் எடுக்கிறது ஒரு 10 சீன் எடுப்பாங்க. அந்த 10 சீனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸோ 25 டேஸோ ஒரு டேட் லாக் பண்ணி நாங்கள் போகிறது. ஒரு சீனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோ வேலை பார்த்து ஒன்று பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நான் தலைவாகவே கேட்குறேன், விஜய் சாராக இருக்கட்டும் இல்லை மற்ற அதெல்லாம் வந்து இப்போ மட்டும் நான் பேசுவேன், ஏன்னா தட்ஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, நோ ஒன் கேன் கெட் இட். சிஎம் அன்னைக்கு எங்களுக்கு மார்க்கெட்டிங்கோ இல்லை எங்களை பற்றி சொல்கிறக்கோ இடமே இல்லை. நான் ஒரு ஆர்குட்டை ஓப்பன் பண்ணி நோண்டி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே என்ன நானே அடிச்சுப்பேன், ஏன்டா லேட் ஆகுதுன்ற மாதிரி. சரி, நம்ம ரொம்ப பழசு நம்மளை பேசிக்கலாம், பட் வி வேர் தேர் ஸ்டார்டிங். இந்த நேமை இன்னொருத்தர் ஆஃபர் சொல்லி ரொம்ப நாளாச்சு கேட்டு. அதான் பாயிண்ட் என்ன, கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே யாருமே இல்லைன்னு, வி ஆர் ஸ்டில் தேர். இப்போ நீங்கள் சொன்னால் இர்ஃபான் ஆகட்டும், இல்லை நான் ஆகட்டும், இன்னும் 2-3 பேர் ஆகட்டும் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வி ஹேவ் த தாட், அதாவது அந்த இடத்த முடிச்சிருந்த எதுக்கடா வந்தோன்ற ஒரு இதுக்கு வேண்டி ஓட்டிருக்கோம். மற்றபடி எல்லாருமே வேனிஷ் ஆகிட்டாங்க அவங்களோட சொந்த சூழ்நிலையில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில். எங்களுக்கும் இருக்குது ஃபினான்ஷியல், ஆனால் அதை உடச்சி வெளில வரணும் தான் இன்னும் ஓடிட்டுருக்கோம். நாளைக்கு இருக்கிற எல்லா பெரிய டேரக்டர்ஸ்க்கும் எங்கள் மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யாருக்கோ ஒருத்தருக்கு நம்மளுக்கு க்ளோஸாக மெசேஜ் கூட பண்ணுற டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ நான் எல்லாத்துக்கூடையும் ஒரு வாட்டி பேசுவேன். என்னோட பெரிய பெரிய டேரக்டர் ஏஎல் விஜய் சார் ஆகட்டும், இல்லை வந்து லோகேஷ் சார் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு அட்லி ஆகட்டும், எங்கேயாவது பார்த்தோன்னா பேசுவோம், நெல்சன் ஆகட்டும், யாரோ ஒரு ஆள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும். பட் இப்போ ரீசெண்டாக கூட நான் ராஜ்குமார் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணேன், நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கு. ராஜ்குமார்லாம் வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டர். எண்ட் ஆஃப் தி டே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒரு விஷயம். லாஸ்ட் அமரனில் கூட ராஜ்குமார்னு ஃபோன் பண்ணி என்ன லாங்குவேஜ் தெரியும் பிரபு உனக்குன்னு கேட்டார். மேபி ஐ தாட் ஓகே ஐ எம் கோயிங் டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி அவருக்கு வந்து அதான் அந்த இடமும் எனக்கு என்னென்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன் லைக். அதுதான் இப்போ இவ்வளோ கான்டாக்ட் இருக்கும். எங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன், ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்கிறேன். இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்குமே. இது ஈஸியாக தாட் ஒன்று இருக்கும். இது எனக்கு வந்து என்னென்னா ஆப்போசிட் பர்சன் என்கிட்ட சொல்கிற விஷயம். அதாவது என்ன உனக்கு எல்லாத்தையும் தெரியும், ஐநோ இன்க்ளூடிங் விஜய் சார் போய் நின்று விஜய் சார்கிட்ட பேசுவோம், எல்லாருமே தெரியும், டைரக்டர்ஸ் தெரியும், இபிஸ் தெரியும், ஏன் பண்ண மாட்டேன். இது கான்டாக்ட்ஸ் டசன்ட் ஒர்க் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அரசியல் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, உனக்கு அவர் தெரியும்னா போய் இந்த வேலையை பண்ணிடுறா, அது கிடையாது. இது வந்து டோட்டலாக, அதாவது யாருக்கு ஏன்னு தெரிஞ்சாலுமே மேபி இட்ஸ் அ குரூப் ஒர்க் ஆர் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ் டு வெயிட். அதுதான் விஷயன்றதான் நான் கற்றுக்கிட்டது, நான் அறிஞ்சு தெரிஞ்ச விஷயம். புரியுது. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொன்னேன், நான் அந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கால் வந்துச்சு, இப்போ ஆடிஷன் போகுது, தலைவாக்கு ஒரு ஆடிஷன் போகுதுன்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய இன்டர்வியூஸில் இதை சொல்லிட்டேன், திரும்ப அதை வளர்க்க விரும்பலை. பட் ஸ்டில் நான் என்னென்னா, எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, ஆமாம் ஒரு சின்ன ஆடிஷன் இருக்குனாங்க, விஜய் சார் ஏஎல் விஜய் இதெல்லாம் சொல்லவே இல்லை. காயத்ரி ரகுராம் ஆடிஷன் பண்ணாங்க, பார்த்தாச்சுன்னா அதுலேருந்து ஒரு 4 பேர், சதீஷ் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ், இன்னொரு 3-4 பேர் பசங்க, நான். ஆக்சுவலாக அதில் ப்ளே பண்ண வேண்டியது வந்து ஏபிசிடி பண்ணாங்கல்ல, ஆமாம் அந்த பசங்க தான் ப்ளே பண்ண வேண்டியது. ஓ, பிரபுதேவா சார் கூட பண்ண, ஐ மீன் அந்த நார்த்தில் ஏபிசிடி அந்த க்ரூ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் என்ன இல்லை தமிழ் பசங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பேரே தமிழ் பசங்க அந்த டேக். அன்னைக்கு என்னென்னா ஓகே டக்குன்னு கட் பண்ணியாச்சுன்னா, நான் 30 days லிட்டரலாக 30 days. என் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி விஜய் சார் கூட இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து காமிங்கடா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்கும். பின் பண்ணி வச்சுக்கிறது அதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நினைக்கிறேன். அது ரீசெண்டாக இப்போ அவர் சிஎம் ஆனோடனே அதில் கிளியராக சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து கூட ப்ரைட் மூமெண்ட்டில் இந்த ஃபோட்டோ ஏன் எடுத்தேன்னு இப்போ எனக்கு ப்ரைடாக இருக்குது.
ஏன்னா இன்னொரு டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ண முடியாது. என் லைஃப் டைமில் நீ ஒருத்தர் நான் சிஎம் கூட அப்படி தளபதி கூட நான் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த படத்தோட அந்த ஸ்லோகன் தான் இப்போ இது டைம் டு லீடுங்கிற. ஆமாம் அப்போல்லாம் வந்துட்டு அதான் இப்போ நினச்சாலே இட்ஸ் மிரக்கிளோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று ஐ ஃபீல் குட். ஓகே, அதாவது அந்த 0.5% நீ என்ன பண்ண, எதுக்கு போன சென்னைக்கு, எங்கள் வீட்டில் கேட்பாங்களே, நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சாரை காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் விஷயந்தான். நாளைக்கு நான் இப்போ ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு படம் பண்ணிட்டோமே, நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வராது அப்படின்னு சொல்லி தான் ஓடும். இல்லை அப்போ அந்த மெமரி இருக்கும்ல. இப்போது நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆடிஷன் வந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, நம்மளாலேயோ இல்லை சுற்றி இருக்கவங்களாலேயோ எந்த ஃபால்ட்டுமே ஃபினான்ஷியலாவோ எதுவுமே ஃபால்ட் இல்லாமல் அந்த படம் ஒன்று டிலே ஆச்சு. ஆமாம், அந்த டைமில் விஜய் சாருக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும். பட் அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு சீனில் ஒரு ஃப்ரேமில் வந்துட்டா கத்தி ஒன்று ஆர்ப்பாடம். நீ சொல்கிற அந்த ஃபேம் அந்த கைத்தடல் ஏங்குறது ஒன்று அந்த டைமில் எப்படி இருந்துச்சு? இல்லை பாயிண்ட் ரிலீஸ் ஆகாத அந்த டைம் அதாவது என்னென்னா, இப்போ எங்களுக்கு இதோட பொலிட்டிக்கல் விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த டைம் தெரியாது. என்னென்னா ரிலீஸ் ஆகலை, தள்ளி போகுது. விஜய் சார் ஒரு வீடியோ போட்டார், அப்போ தான் தெரியுது ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. அண்ட் ஹி வாஸ் வெரி கூல். விஜய் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர். அவரை நான் வந்து 30 டேஸ் கூட இருந்திருக்கேன். நான் வந்து ரொம்ப டச்சில் இருந்திருக்கேன் அவர் கூட. அண்ட் நான் எப்படி தெரியுமா, நான் பேசிக்காக என்ன எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு கேரக்டரை அப்சர்வ் பண்ணுவேன், நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். இப்போ யாராவது ரோட்டில் இருந்தாலும் சரி, அதான் சரி. நான் இந்த 30 நாள் நடிச்சேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், நடிக்கலை எதுவுமே, பட் ஸ்டில் அவரை அப்சர்வ் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு லெஜண்ட், இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட நம்ம ஒர்க் பண்ணுறத நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்டடி பண்ணேன். நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எப்பட்றா எங்கள் வீட்டில் எல்லாம் கூட சொன்னாங்க, என் கசின் சொன்னாங்க, எப்பட்றா அவரெல்லாம் வந்து நடிகர்ரா அவர் அப்படின்னு. நான் வெயிட் பண்ணி அவரோட நடிகராக பார்த்துட்டீங்கல்ல, அவரோட ரியல் கேரக்டர் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஹி ஒர்க்ஸ் அப்படின்றத நான் அப்போ இருந்தே நம்ம சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் அவர் இஸ் கோயிங் டு கிவ் அ ஷுவர் ஷாட் ஹிட்னு. இட் டசன்ட் மேட்டர் தட் ஹி ஹாஸ் ஒன்லி ஃபேன்ஸ். அதை மீறி ஹி ஹாஸ் அ கேப்பபிலிட்டி. கெஸ் பண்ணிட்டீங்களா? அவரோட கேரக்டரை வச்சு அது இப்போ இன்னைக்கு சிஎம் ஆகிறத நான் கெஸ் பண்ணல. ஓகே, நான் சொல்றேன் ஏதோ ஒன்று இருக்கு, அவரோட இன்பில்ட் எபிலிட்டியை நான் பார்த்துருக்கேன். நான் என்னன்னா ஒரு ஜாலியாக அவர் கூட ஃபன் பண்ணது அதெல்லாம் மீறி அவர் அப்சர்வ் பண்ணேன் நிறையா. வெரி ப்ரொஃபஷ்னல். ஓகே, ஃபார் பேச மாட்டார். சொல்கிறேன், அதாவது என்னென்னா, இப்போ தம்பி எனக்கு தெரியும், தம்பி என்ன பண்ணுற, அப்படியா, உனக்கு இந்த வேலையா, நோ ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் அவர்கிட்ட சும்மா இல்லாமல் நான் கேட்டேன், ஆனால் நான்லாம் ஒரு படம் பண்ணால் வந்து பார்ப்பீங்களான்னு. டே, நான் யார் படத்துக்கும் ஆடியன்ஸ்க்கெலாம் வருவீங்களான்னு. நான் யார் படத்துக்கும் போகிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் யார் படத்துக்கும் போகிறது இல்லைடா, படம் பார்க்கலான்டா ஒன்றா உட்காந்து, அத்தோட முடிஞ்சது. ஓகேவா? அதே மாதிரி அப்சர்வ்ஸ். இந்த அவர் முன்னாடி சீனை போடுறது தெரிஞ்சிடும், இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டு போயிடுவார். பயங்கரமாக கெஸ் பண்ணுவார், பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுவார். இப்போ நான் வந்து என்னென்னா ரொம்ப தூரமாக இருப்பேன், பிரபு அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் ஒரு லைட்டாக தான் வரும். ஏன்னா அந்த பிரபுனே கேட்காது, பூ அப்படின்னு தான் கேட்கும். என்னடா போகலாமா அப்படிமார். ஸோ அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம், கடையை வச்சுட்டு பேசிட்டு. இல்லை அதான் அந்த 30 டேஸ் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவர் கூட. யூஸ் டு கெட் அஸ், எனக்குலாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. நாங்கள் ரோட்டில் எங்கேயும் இருப்போம், அவர் வாக்கிங் போக தான் வருவார். ஆஸ்திரேலியாவில் தான் ஷூட் பண்ணோம், அங்கே கொஞ்சம் வெளியெல்லாம் போகலாம் அவர். அவ்வளோ இதுவாக. ஆமாம், எங்களுக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாரு, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு, பசங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணார். சார் இட் வாஸ் அ குட் டைம். அதுக்கப்புறம் நான் அவரை கட் பண்ணியாச்சுன்னா பிகிலில் பார்த்தேன். பிகில் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன், ஸ்பாட்டில் போனேன், அப்போ மீட் பண்ணேன். எப்படா இருக்க அப்படின்னாங்க. ஆனால் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயமே எனக்கு நடந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ட்ரான்சிஷன் இருக்குல்ல, தலைவால பாக்ஸ் ஆஃபீஸ் விசாவும் சரி, பர்சனாகவும் சரி ஒரு ஒன்று இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பிகிலுங்கிறீங்க, பிகில்னா ஆல்மோஸ்ட் 300 கோடி 400 கோடி மார்க்கெட் இருந்துச்சு அப்போ அந்த டைம். இது தலைவா டிலே முடிஞ்சாலுமே ஹி வாஸ் அ டாப் ஸ்டாருங்க. அதாவது நான் லிட்டரலாக சொல்கிறேன், நான் ஒரு ஹார்பரில் ஷூட் பண்ணிருக்கோம். காலைல 6 மணிக்கு அவர் வந்தார். 1 மணி நேரம் தான். 2000 பேர் ஹார்பரில் இருக்காங்க தமிழ் மக்கள். நான் நினச்சேன், எங்கடா ஏதோ ஒரு கண்டத்தில் தான்டா இருக்கோம், ஏன்டா எங்கேருந்து அவர் சொன்ன நம்ப மாட்டேங்க. நான் இதுன்னு க்யூவெல்லாம் நான் செட் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு பின்னாடி போங்க, ஆமாம் நீ பின்னாடி போ, அவர் அடுத்ததுவா ஃபோட்டோ எடுக்க, ஏன்டா அப்படிம்பாரு, பங்கமாக கலாய்ப்பார். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். என்ன எல்லாத்த விட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது என்ன, என் லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு மிரக்கலுமே இருக்குது. ஈ கால்ட் மீ. அதாவது என்னென்னா, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணார். டைரெக்டாக எனக்கு கால். அப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன டச்சில் இருந்தோம், நாங்கள் 4 பசங்க மட்டும் அவர் கூட டச்சில் இருந்தோம். ஓகே. இப்போ அந்த டைமில் இல்லை, அந்த டைமில் அது ஒரு, அதாவது என்னென்னா ஒரு 3 to 6 months நாங்கள் எல்லாருமே டச்சில் இருந்தோம்.
அதுக்கப்புறம் மேபி நம்பர் இயர்ஸ் சேஞ்ச். ஓகே இது அது அவர் மூவி மாத்துவாருன்னு கேள்வி. ஆமாம், அது இருக்கும். இப்போ இருக்கிற எவ்ரி ஹீரோஸ் டஸ் தட். ஏன்னா எப்படியாவது நம்பர் போயிடும். மாறிச்சுன்னா ஃபோன் பண்ணி ஐயா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா தே ஆர் வெரி மச் அதை பர்டிகுலராக போட்டு. ஆனால் அவர் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்பர் கொடுத்து வில் கெட் இன் டச்டா எல்லாம் சொன்னார். அதில் எனக்கு ஒரு நல்ல பயங்கரமான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா பர்த்டே கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணார். எங்கள் அம்மா சட்டுக்கெல்லாம் பறக்குது வீட்டில். யார் அந்த ரெக்கார்டு கூட வச்சுருக்கேன், நான் ஆடியோ ரெக்கார்டு கூட வச்சுருக்கேன். பேசினது அம்மா சைலண்டாக வந்து ஜில்லா ஷூட்டில் இருந்தார். இட் வாஸ் அ குட் மெமரி. எல்லா இன்டர்வியூலுமே நான் விஜய் சாரை பற்றி கேட்பாங்க. நான் லைஃப் டைமில் அச்சீவ் பண்ணது என்னென்னு ஒரு 0.5% நான் வந்து ஓகே தமிழ் சினிமாவில் என்ன பண்ணேன் அப்படி அவர் கூட நடிச்சிருக்கேன்டா அப்படின்னு ஒரு வார்த்தையோடு சொன்னால் கூட அது அட்மோஸ்ட் அந்த ஒரு இனிஷியல் பாயிண்ட்லேயே பண்ணிட்டீங்க. அதான் அந்த இனிஷியல் பாயிண்ட் தான் எங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை அப்படின்னு. இப்போ கூட நான் அந்த ஒரு ரீல் போட்டதுக்கப்புறம் ஏன்றானுங்க. ஆமா ஏன்றானுங்க. டே இல்லடா நிஜமாலே அவர் அந்த சீனை எங்கூட தானே போட்டோ எடுத்தாரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பவுமே சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டேன். ஏன்னா அப்போல்லாம் இப்போ இருக்கிற ஜென்சிஸ் அந்த நம்ம வந்து மில்லியன் 90s அவங்க ஜென்சிஸ் வந்து இதெல்லாம் பொய்யே நிஜமாலேடா. அப்போ நான் அந்த அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த மாதிரி கூட நான் இருக்க மாட்டேன். பார்க்குறக்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அந்த தமிழ் பசங்களை தாவே நான் தான். அந்த தாவானா நீங்கள் அப்படின்னு பாருங்க. டே நீ சொல்கிறதே கேவலமாக இருக்குடா. ஆமாடா அதே தாதாண்டா நான் அப்படின்னு. ஸோ அது வந்து என்னென்னா அந்த சாங்கை எல்லாம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் இருந்தோம். பட் இட்ஸ் அ கிரேட் மெமரி. நம்ம அதனால என்னென்னா இப்போ நான் அதை யோசிச்சாலுமே எனக்கு மோட்டிவேஷனாக எடுத்துப்பேன். நம்ம அதை பண்ணியிருக்கோம்ல. யாருமே பண்ணலன்னா இப்போ ஓடிட்டு இருக்கவங்க கூட நாளைக்கு விஜய் சார் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் ஆனால் ஓகே நம்ம அடுத்ததாக பண்ணணும், நல்லதாக பண்ணணும், ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஐ ஹேவ் அ டீம், நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐ ஹேவ் தட். இல்லை இது ஐ திங்க் பயங்கரமாக செரிஷ் பண்ண வேண்டிய மூமெண்ட். ஏன்னா அது ஒவ்வொரு டைம் நினைக்கும் போது இப்போ நான் எல்லா பர்த்டேக்குமே அந்த ஃபோட்டோவை தான் நான் போடுவேன். சில பேர் ஏன்டா இதே ஃபோட்டோ எல்லா வருஷமும் போடுறேன். ஏன்னா விஜய் சார் என்ன பக்கத்து இருக்காராடா டெய்லி வேறு ஃபோட்டோ எடுத்து இங்கே ஒரு ஃபோட்டோ. இட்ஸ் நாட் அபவுட் த ஃபோட்டோ பட் த மெமரிஸ் ஐ கிரியேட்டட். யாருக்குமே வராதுன்ற. இன்றைக்கி பெருசாக கொண்டாடினாங்க பிகில் அந்த சிங்க பெண்கள் 5 பேர் 6 பேர் அவங்க கொடுத்தாங்களே. அவங்கள விட நிறைய போர்ஷன் நாங்கள் பண்ணோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவர் கூட இருந்திருக்கோம். ஸோ நாங்கள் என்ன சொல்லணும் ஆஸ் யூசுவல் எங்கள் வீடுன்னு கெட்ட பிளாட்ஃபார்ம் அந்த நாங்கள் வெளில வரும்போது ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு வரல. இல்லை அப்போல்லாம் இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ போட்டிருப்பீங்க, விளாகே முடிச்சிருப்பீங்க. ஆமாம் நான் சும்மா தான் சொன்னேனே. அவர் கூட பேசுறது அவர் கூட எல்லா விஷயத்தையுமே இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங் த விளாக். பட் ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் இன்னைக்கு இருக்கிற ஸ்பேஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஸ்டார்ஸ் தான். அப்போ இருந்த தளபதி ஒரு மாதிரி லிபரலாக இருந்தார், ஃப்ரீயாக இருந்தார். ஆமாம் பண்ணியிருக்கீங்க. அதாவது அவரோட க்ளோஸ் பீப்புள்கிட்ட எப்படி இருப்பான்றதையும் அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். அவர் ஃபோனில் எங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு, சைலண்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு, எடுத்து வச்சு இது என்னடா இது அப்படிம்பாரு. அந்த ஃபன்னெல்லாம் இருக்கும். அதை கேட்கும்போது நல்ல ஒரு மாதிரி ஜெலஸாவும் இருக்கு, பட் செரிஷாவும் இருக்கு. இந்த ஜெலஸ் ஆகினா கீழே தானே அது நான் இல்லை சொல்கிறேன். ஓகே இப்போ தலைவா ஒன்று முடிச்சாச்சு, ஒரு நோட்டபிள் ஃபிலிம். அது வந்து ஒரு 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 கேங்காக ஒன்று இருக்கும், அதில் நம்ம ஒன்று இருக்கோம். அடுத்தடுத்த படங்கள் அதை வச்சு மேபி ஏதாவது அப்ரோச் பண்ணது உண்டா? அதுதான் நான் நோட்டபிள் ஃபிலிம்ஸ் ஏதாவது இருக்கா நீங்கள் அட்டன் பண்ணி கிடைக்காம போகணும்? நான் ஒரு மலையாள படம் பண்ணோம், ஓகே தமிழ் படமும் ஒன்று சொல்லலாம், ரெண்டுமே ரிலீஸ் சொல்லலாம். அதுக்கு பேரே இல்லை, பேரே வந்து வைக்கல. ஒரு நல்ல கேரக்டர்ஸோட 2 படம் பண்ணோம், ரெண்டுமே டென்ட் கம் அப். அதுக்கப்புறமும் டிசைட் பண்ணேன் நம்ம படம் பண்ணுறது இங்கே பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு கூட ஏதோ ஒரு படம் பண்ணலாம், அந்த படத்தில் நம்ம இருக்கமானே தெரியாது ஒன்று, இன்னும் அந்த படம் வெளியில் வருமானே தெரியாது. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே நான் 2 விஷயம் தான் யோசிப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஆனந்தி கூட போட்டிருந்தாங்க, ஆனந்தி கூட 3 படம் வரிசையாக அந்த 3 அவங்க சீனுமே டெலிட்டட் அப்படிங்க. இப்போ எங்களோடதையுமே டெலிட்டட் தான். நான் தலைவர் 30 நாள் ஃபுட்டேஜ்னா அப்போ யோசிச்சு பாருங்க. 30 days we were there. 2 நாள் பிரேக் இருந்திருக்கும் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வந்தது 2 சாங்கில் வந்திருப்போம், சின்ன சின்ன சீன்ஸில் வந்திருப்போம், நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய இது இருந்துச்சு. இட்ஸ் நாட் அபவுட் தட். அதான் நம்ம படம். அதாவது எனக்கு என்ன ஹாப்பினஸ்னால் ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ், பெரிய படத்தில் ஃப்ரேமில் வந்துட்டு போயிருக்கோம். நாளைக்கு இது யாருனாலையும் பண்ண முடியாது, அது அவர் இண்டஸ்ட்ரியிலே இனிமேல் இல்லைன்னு சொல்லி யாரும் பண்ண முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எல்லாருமே ஏங்கக்கூடிய விஷயம். ஒரு சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்ணுவோம், நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன அதான் இப்போ இன்றைக்கி கேமரா வச்சு என்ன வேணாலும் பேசிடலாம். நான் ஒரு வீடியோ போட்டால் நாளைக்கு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. எனக்கு அதனால கஷ்டன்றது ஒரு விஷயம் நான் சொன்னேனே. ரைட், நீங்கள் யாருக்கு வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நாட் டு த ராங் பர்சன் சொல்லுவார். அது எல்லாத்துக்குமே பேட் எக்ஸாம்பிள். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips.